ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் ரம்யா பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருந்தது. நம்ம சொன்னோம் கேப் அப் ஆச்சுன்னா ரிட்ரேஸ்மெண்ட் வந்தால் பை பண்ணுங்கன்னு. பட் தெர் வாஸ் நோ ரிட்ரேஸ்மெண்ட், பையிங்கான ரிட்ரேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த நாளில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம சொன்னது என்னென்னா, பையிங் போகும்னு சொன்னால் கேப் அப் ஆனாலும் அப்படியே போய் பை பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஆப்ரப்டாக ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறோம். நமக்கு எங்கேயுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ வி காட் 2 கேண்டில்ஸ் வந்து செல்லிங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ செல்லிங் ட்ரேடில் பார்த்துட்டிங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு செல் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட 52,000 ரவுண்ட் லெவலையே வந்துட்டு டச் பண்ணிருச்சு. ஓகேங்களா? நேற்று நம்ம சொன்னது தான் ஒன் டே சார்ட்டில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த லெவல் ஆஃப் 52,000 வந்துட்டு கிட்ட வந்துட்டு க்ளோஸ் நெகட்டிவாக வச்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அகெயின் வந்துட்டு இந்த கேப்பை வந்து பெண்டிங்கை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளியராகவும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே அந்த வீடியோ லிங்க் வச்சுருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். ஸோ ஏன்னா எப்பவுமே நான் சொன்னேன் சூப்பர் புல்லிஷாகவும் இருக்கக்கூடாது, சூப்பர் பியரிஷாகவும் இருக்கக்கூடாது. எனி திங் கேன் ஹேப்பன் இன் மார்க்கெட்டில் வந்துட்டு மார்க்கெட்டில் ப்ரைஸ் தான் சுப்ரீம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேனா இன்றைக்கி தான். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே பை பண்ணியிருப்பாங்க. எப்போ பண்ணாலும் பரவாயில்ல. க்ரீடியாக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு இங்கே திரும்ப ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட்டு, இங்கே ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. பட் எங்கேயுமே ரிவர்ஸ் ஆயிருக்காது. அது ஆவரேஜ் கூட பொசிஷன்ஸை பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரிப்பீட்டட் ஸ்டாப் லாஸஸும் ஹெவியாக ஸ்டாப் லாஸ்ன்னு கூட அவங்க சொல்ல முடியாது, கேபிட்டலே எரோட் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு காலையில் ஒரு நியூஸ் சேனல் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்துட்டு புல்லிஷாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ புல்லிஷா பியரிஷ் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட் இஸ் நியூட்ரல். நம்ம தான் வந்துட்டு ப்ரைஸோட மூமெண்ட்டை பார்த்து நம்ம டைரெக்ஷனை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணி தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த க்ளோசிங் என்ன சொன்னேன்னா, இந்த ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவல் 52,000 இருக்கு இல்லைங்களா? ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணால் ஸோ இந்த கேப்பை வந்து நாளைக்கு ஃபில் பண்ண வரும். மார்க்கெட் கேப் அப் ஆகுது ஸ்லைட்டானா இந்த லெவலில் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு சைட்வேஸ்லேயும் முடியல, இல்லை பிரேக் டவுன் கொடுத்து திரும்பவும் கேப் ஃபில் பண்ணலாம். மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் இந்த கேப் ஆர்டர் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி திரும்ப வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம் 51,900. சரிங்களா? ஸோ 51,900 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் 900. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,900. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ வந்து மார்க் பண்ணுறேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,778. ஓகேங்களா? இப்போது நம்ம சிபிஆரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் ப்ரீவியஸ் டே வீக்லி ஹை அண்ட் லோ. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஆர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சிபிஆர். இப்போ நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், வைடு சிபிஆர் இருக்குன்னா 70 to 30 ப்ராபபிலிட்டியில் 70% வந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும், 30% தான் வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்கும். இந்த சைட்வேஸ்னு சொல்கிறதே நல்ல ஒரு வாலட்டைலாக இருக்கும். இந்த ஸ்விங் டு ஸ்விங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் இங்கேருந்து நீங்கள் செல்லிங்கோ இல்லை இங்கேருந்து பைங்கோ வந்துட்டு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிள். நாளைக்கு மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 52,000 மேலே கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாலட்டைலாக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்துட்டு எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நீடில், இந்த பையர் நீடில் அதை தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஸ்விங்கில். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒன்ஸ் அகெயின் இந்த நீடில் பிரேக் டவுன் கொடுத்துட்டா நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணி இங்கே வந்துருவாங்க. மார்க்கெட்டே கேப் டவுன் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்ச் எல்லாம் விட்டு 51,760 அந்த ரேஞ்சில் 700 கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் எதர் அட் திஸ் கேப் ஆர்டர் இல்லை க்ளோஸ் இன்ட்ரெஸ்ட் செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லோவர் அண்ட் லோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது செல் பண்ணுங்கள். யூட்டர்ன் அடிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு வழியில. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது வந்து சூப்பர் பியரிஷ் ஆயிடாதீங்க, சூப்பர் புல்லிஷும் ஆயிடாதீங்க. என்னென்னா மார்க்கெட்டில் நெவர் பி சூப்பர் புல்லிஷ், ரொம்ப புல்லிஷாகவும் இருக்காதீங்க, நெவர் பி. நமக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுறோம், எந்த ப்ரைஸ் டு எந்த ப்ரைஸ் நம்ம மார்க்கெட்டில் ரைட் பண்ண விரும்புகிறோம்,
அப்படிங்கிறது முக்கியம். ஒன் மோர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட்ல ப்ரீமியம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி இல்லாதனால ரொம்பவே ஹை ப்ரீமியம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அட் மணி எல்லாமே 1000 ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இத வந்து நான் இன்டிமேட் பண்ணணும்னு நெனச்சேன். இத பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ இந்த வீக்கெண்ட்ல வந்து கண்டிப்பா போடுறேன். 2 வீக்கெண்ட்ஸா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் வீடியோவா உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, இதுல சொன்ன எஜுகேஷனல் டிப்ஸ் எல்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் சிவாரி ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா சிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோவ்லாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.